வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காடு பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என்றாய் அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி சுந்தரி சவுந்தரி நிரந்தரி அம்மையா சுவதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான கல்லம்புலி மாநன் நகரத்திலே புகழாக வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையர் கன்னி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்மையா அம்பிகை பிரம்மசக்தி பேச்சி அம்மாள் எனக்கு அருள் புரிவார் சம்போ ஹரி ஓம் நம சிவாய தேவி நாயகா சம்போ ஹரி ஓம்
அதாவது பக்தர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ரோட்டிலே இடைஞ்சலாக நிற்கின்ற வண்டியை ஓரமாக மாற்ற வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் கூறிக்கொண்டார்கள். அதாவது ரோட்டில் இடைஞ்சலாக நிற்கின்ற வண்டிகளை போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் வண்டியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று காவல்துறை அதிகாரி அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம், ஆள்கள் எல்லாமே ஒரே சைடை வந்து நில்லுங்க. சாமி முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரரா, குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனா, ஓம்காரே நாதத்தி நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலேயும் நினைவிலேயும் என்னாலும் நான் மறவேன்.
வேச்சியம்மாள் புத்திரைக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கனிய முப்பிடார் முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் தற்கார்க்க வேணுமம் அங்கால ஈஸ்வரி அழகு நல்ல மாதா அடையாளுக்கு அருள் புரி எண்டாய நாகம் எனக்கருள வேணுமம் அம்பிகையின் அடைவாள் அடையாளுக்கு அருள் புரிவாள் கரிக்கனாட்சி அம்பிகையே கரிக்கனாட்சி தாய கவிக்கருள கரிக்கனாட்சி அம்பிகையே அடைக்க வைத்தார் அம்மா அப்பா நான் ஏடறிய எழுத்தறிய ஏட்டி உள்ள வகையறிய நான் ஏடறிய நாளை தண்ணி எழுத வைத்தார் என் குருவும் இல்லிசை அறியாத நாளை தண்ணி அறியாத நாளை தண்ணி விவரம் தினர் என் குருவும் ஐயா விவரம் செய்தார் என் குருவும் சாமியா இந்து நல்ல வயதடி நான் இந்து நல்ல வயதடி எனக்கு அறியாத பிராயத்தி என்னை அறிவு கலை வடிக்கவை என் அம்மா அப்பாவை நான் மறந்து சாமி கச்சு தந்த வாத்தியார் எந்த கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி தந்த அண்ணாவி சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தான் நான் ஒரு நாள் மறப்பதில்லை என்னை ஒரு நாள் மறந்தான் நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலை மறந்தான் சொல்லி தந்த வாத்தியார் என்னைக்கு சொற்பனத்தில் மறப்பதில்லை சாமி கச்சு தந்த வாத்தியார் கச்சு தந்த வாத்தியார் அண்ணாவி குருவன் யாரு என்று வார்த்தவன் தென்னிந்தியா தேசம் தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை புச்சொலி சீவநல்லூர் நகரில் மாநிலம் கியாதி பெற்று மாநிலம் கியாதி பெற்று ஐயா மாடசாமி மாநிலம் ஒரு வாடாமல்லி பூச்சொலி வாடாமல்லி பூச்சொலி வல்லம் என்ற நகரில் மாரியம்மா நாம பேர் மாரியம்மா புலவர் இதற்கு ஒரு பூச்சொலி வீட்டே புது நகரில் வில்லிசைக்க வீங்கலன் விருத்தம் போட்ட அறுத்தங்கள் உலகில் கியாதி பெற்று இசைக்கு அவர் புலவர் காட்டு மல்லி பூச்சொலியோ கடைய நல்ல நகரில் வாழும் கட்டு கட்டா கவிபால் கனநாத நாம பேர் கலை உலகில் கியாதி பெற்று கலை உலகில் கியாதி பெற்று ஐயா கணபதி அண்ணாவி கணபதி
சபை நிறைந்த என் தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே, சிங்கிகளே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே. சிங்கத்தை சொல்லுவதற்கு எனக்கு தான் பயந்து. அப்படியா? சிங்கன்னு நீ சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதோ? பிறகு ஏன் தான் சொல்லக்கூடாது? அது சிங்கம் தான், ஆனா பெண் சிங்கம்னு சொல்லணும். அப்படி சொல்லணுமோ? பிறகு இருந்தாலும் போதாது, சிங்கி இருந்தா தான் ஆமா அந்த சபை நிறைய இருக்கும். பிறகு அதான் எங்க போனாலும் சரி, எந்த கூட்டமா இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஆமையா, பெண்கள் 10 ஆள் வந்து இருந்தா தான் ஆமா அந்த தொழில் பார்க்கறதுக்கு ஆமா சந்தோஷமா இருக்கும். இளவட்ட சிங்கங்கள் இருக்கணும், இளவட்ட சிங்கிகள் இருக்கணும். சிங்கின்னு சொல்லாத, நீ போதும் கொஞ்சம் ஐயா, சொல்லிட்டு போதும். இருக்கேன். நீங்க கஷ்டப்பட வேண்டாம். சூப்பரா இருக்கு. சரி போதும், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஐயா யா சரி. அப்போ அது ஆண் சிங்கம்னா இது பெண் சிங்கம்னு சொல்லு. ஆமா, பெண் சிங்கம். அந்த மாதிரி சொல்லு. நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். சரி, எனது அருமை சகோதர சகோதரர்களே, என்னத்த இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். சிங்கம் சிங்கமா இருந்தா தான், அசிங்கமாயிட்டுனா அப்புறம் அது வேற மாதிரி போயிடும். நீங்க இந்த மாதிரி திருக்க முடியாது. அதானே, எங்களுக்கு கடவுள் அப்படியெல்லாம் கொடுக்கல. ஈசை எங்க வரைக்கும் போயிருக்கணும், அது அதானே, ஒரு திருக்கலா திருக்கி அங்க ஏற்கனவே கண்ணை சொட்ட விழுந்துவே இருக்கு, அதுல வீசைய திருவுதாவலாம். அதுக்கு எங்க அத்தா வீட்டை விட்டு வெளியே வந்தா தான் மீசை திருக்குவாரு. வீட்டுக்கு போகும்போது மீசை கிளம்புற வந்துடும். அதேதான் அதேதான் அதேதான். அதனால சபையோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, அதாவது என்ன இந்த கள்ளம்புலியமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பேச்சியம்மன் பிரம்மசக்தி கருப்பசுவாமி, அதோடு எல்லாத்துக்கும் பெரியவராக அமைந்திருக்கிறாரே, ஐயனுக்கும் ஐயனாக ஹரிகர புத்திரனாகவே அவதரித்த சாமி பேரை சொல்றதுக்கு முன்னாலே இந்த வரத்து வராரு. என் மேல வராதவரும் என் மேல வராதவருங்க என் மேலேதான் பாஞ்சு பாஞ்சு வராரு. ஆமா, உங்க மேல வராதுன்னா நானே நொஞ்சு போய் கிடக்கேன். என் மேல வந்தா தாங்குமா உடம்பு? தாங்காது. ஆமா, நான் இருக்கக்கூடிய விரதம் அப்படி விரதம்ல. அப்ப சாமி உன் மேல வரத்தானே செய்வாரு. அவர் குளிச்சு 3 மாசம் ஆச்சு, 3 மாசம் குளியாம இருக்காரு. அப்ப செக்கப்பு தான் கூட்டு போகணும் தாத்தாவை. அப்போ நல்ல டாக்டரை பாரு. அப்படி இல்ல, ஆமா, தண்ணியில கண்டோம்னு 3 மாசம் குளிக்காம இருக்காரு. தண்ணியில கண்டோம்னா தாத்தா தண்ணியில கண்டோம்ன உடனே குளிக்காமலே துண்டை மட்டும் நினைச்சு தொடச்சுக்கிட்டே வராரு. கிணத்துக்குள்ள விழுந்து யாரும் ஜாவாங்க கண்ட இருக்கும்போது நீ கிணத்துக்குள்ள போய் விழ வேண்டாம், ஆத்துக்கிட்டே போக மாட்டேன். முதல்ல அவங்க சோசியக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு முதல்ல தெளிவா கேளு. அவர் தண்ணியில கண்டோம்னு என்கிட்ட சொன்னாரு. தண்ணியில கண்டோம்னா அந்த தண்ணியில கண்டம் இல்ல, உனக்கு இந்த தண்ணியில கண்டம்னாரு. ஓஹோ, அப்படியா? பாட்டுல திருக்குத மட்டும் விட்டுட்டேன்னு வையே, உனக்கு ஒரு கண்டமும் வராது. கண்டம் வராதுன்னா அவர் சொன்னதே சொன்னாரு. ஆமா, எப்பா இந்த மாதிரி திருக்குத தண்ணியில உனக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லி இருந்தாருன்னா நான் வந்து நல்லா குளிச்சிருப்பேன். ஆமா, கண்டம்னு பொதுவா தண்ணியில கண்டம்னு சொன்னா நம்ம எந்த தண்ணியை கண்டோம்? ஒரு தண்ணியும் காண முடியாது, காண முடியாது. அதனால குளியாம இருக்கேன். ஆகையினாலே இந்த கள்ளம்புலியமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வெளியப்ப சாஸ்தாவின் திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே கார்த்திகை மாதத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஐயனுடைய திருவாலயத்தில் இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமல் வில்லிசையை வரவழைக்க வேண்டும் என்று நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வரக்கூடிய நேரத்திலே மற்ற ஊர்களிலே வரவேற்பு வித்தியாசமா இருந்தாலும் இந்த ஊர்ல தாய்மார்கள் எல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செய்து பொன்னாடை போச்சு ஆரத்தி எடுத்து என்னை வரவழைத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீ வரும்போது உன்னை மாலையை போட்டு கூட்டு வராங்க. நான் பஸ்ல வந்து இறங்கினேன், 2 நாய் கடந்து வள்ளு 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 குலைக்கணும் பார்த்து உனக்கு மாலை போட்டு கூட்டு வராங்க, நம்மள நாய் குலைக்கு. அவங்க எனக்கு எல்லாமே செய்தாங்க அப்படின்னா
நம்ம 6 பேருக்கும் சேர்த்து செய்த மாதிரி. அம்மா பிறகு ஏன் 6 பேருக்கும் சேர்த்து அப்படின்னா நான் மட்டும் வில்லுப்பாட்டு படிக்கல இல்ல, நம்ம 6 பேரும் சேர்ந்து தானே படிக்கும். அதனால எனக்கு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கும் பாதி வந்து சேரும். சமபங்கு என்ன இருந்தாலும் தலைமைன்னு ஒண்ணு உண்டு. ஆமா, இப்போ தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது. இப்ப தலைவன் சொன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டு காவல்துறைகள் உண்டு. ஆமா, காவல்துறைகள் வந்து ஒருவர்களுக்கும் ஒரு உத்தியத்தை கொடுத்திருப்பார்கள். ஆமா, போலீஸ், கேட்டு, எஸ்ஏ, சர்க்கிள், இப்படி ஒருத்தர்களுக்கும் அவங்க படிப்பு மூலமாக உத்தியோகத்தை வாங்குறது உண்டு. உண்டு. அதே மாதிரி சரி எங்களுடைய அண்ணாவி மத்தியத்திலே இருந்து பாடக்கூடிய இருக்கிறதுனாலதான் சரி முதல் மரியாதை உனக்கு. ஆமா, ஆகையினாலே எங்களை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திற்கு முதலாகவே நாம வில்லுப்பாட்டு ஆரம்பித்தாலும் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு மட்டும் ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? மாயாண்டி கோயிலா இருந்தாலும் சரி, கருப்பசாமி கோயிலா இருந்தாலும் சரி, மாரியம்மனா இருந்தாலும் காளியம்மனா இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாக சாஸ்தாவினுடைய திருக்கதையைத்தான் பாட வேண்டுமா? ஏன் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படியோ அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி இல்லை என்றால், அப்படி சாஸ்தா மட்டும் இறக்கலைன்னு வைங்க, சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்லயே வீட்டுக்கு போயிரும். சேந்த மரத்துல இருந்து உள்ள வரமாட்டாரு. அதனால சாஸ்தா பிறந்தாத்தான் சாமியே உள்ள வரும், பாத்துக்கோங்க. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும்போது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சேலத்திலிருந்து கலையரசி விருது பெற்றதற்காக நமது கலையரசி மாதவி அவர்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அது என்னதுன்னு எங்களுக்கும் தெரியல, பாப்பா தான் பிரிக்கணுமா. சேலத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதை உங்கள் சார்பாக கொடுக்குறேன், நீங்கள் கத்தியை கொடுத்துறாங்க. வெரி குட். கை தட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னதுன்னு தெரியல, பாப்பாவே பிரிக்கட்டும். இல்லை, வந்தது எனக்கும் தெரியாது, அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, யார் அனுப்பியிருக்கான்னு தெரியாது. கொரியர்ல வந்திருக்காங்க. அப்படி இருப்பதனாலே பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள். சாரி வந்திருக்குன்னு சொல்லுறாரு, நான் சொல்லுதான் புக் வந்திருக்குன்னு சொல்லுவேன். சரி, நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு திறந்து பார்த்தா சொல்லிடுவேன் அது என்ன இருக்கு. தாத்தாவுக்கு சுடிதார் வந்திருக்கா? பரவாயில்ல, அவங்க நல்ல யோசனை பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. அப்போ ஏன்னா தாத்தாவுக்கு சேலை கொடுக்கலாம், நைட்டி கொடுக்கலாம், ஆனா ரெண்டுமே தாத்தாவுக்கு செட் ஆகாது. ஆனா நான் சுடிதார் போட்டுட்டேன், ஒரு கோட்டுக்கு கூட அடிச்சுட்டு கண்டமானிக்கு படுத்துக்கிடுவாரு. ஆமா, படுத்துக்கிடுவாரு. ஏன் படத்தை போட்டு போட்டோ அனுப்பியிருக்காங்க. இதுல ஒட்ட பத்திரம் கட் பண்ணு, ஒட்டியோட பத்திரம் அப்படித்தான். அப்படி சுத்து இன்னும் கட் பண்ணல, கையில விட்டுறாங்க.
சூப்பரா இருக்கு. என்னது இருக்கு? ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க. பூரி கட்டுன்னு இவ்வளவு கேவலமா சொல்லிட்டாங்க. நூல் வச்சு தயாரிச்சு தெரியுதா உங்களுக்கு? மாதவி இதை வந்து நூலிலேயே வரைஞ்சிருக்காங்க. ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. நூல் எவ்வளோ நூல் செலவாயிருக்கும் நூல்லேயே அறிவிச்சிருக்காங்க, ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அன்புடன் கருப்பு வைரம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா அடே அப்பா பெயிண்டில் வரைவாங்க, ஸ்டிக்கரில் வரைவாங்க. ஆனால் மாதவிய கருப்பு நூலில் வரைஞ்சி அடே அப்பா கரைக்கிருக்காங்க. வெரி குட், ரொம்ப சூப்பர் 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 சூப்பர். அது உங்கள் ஊரில் ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா சகோதரியும் அழகாக கைதட்டிங்க. இன்னும் ஒரு முறை சூப்பர் சூப்பர். சரி, நமக்கு நேரம், நம்ம கதைக்கு போவோம். ஆகையினாலே சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடித்தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும், தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும், எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அருகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். பார்வதி
பால் போர்வையும் ஆமையா புலித்தோல் ஆசனங்களோடு ஆஜனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலுவிருந்து வருகின்றார். வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்ன 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? தெய்வத்தினுடைய அம்சங்களை தெரிந்து கொள்ள வேணும் என்று. ஐயனார் இப்படித்தான் இருப்பாரு, கருப்பசாமி இப்படித்தான் இருப்பாரு, பேச்சி அம்மா இப்படித்தான் இருப்பா அப்படின்னு தெய்வத்தினுடைய திரு உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேணும் என்றுதான் ஆண்டவனாகிய சிவபெருமானுடைய வடிவத்தில் அதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பேச்சி அம்மா, இந்த அம்மனுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன ஆசை? மண் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை. 3 ஆசை மனுஷனுக்கு தேவைதான். மண் ஆசைனா எப்படி தெரியுமா? கீழ வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் வயக்காட்டுல பக்கத்துல இருக்கும் தோப்பு. அப்ப பக்கத்துல தோப்பு இருக்குன்னா இந்த கீழ வீட்டுக்காரு வயலுக்கு போற அன்னைக்கு 2 பேருக்கும் ஒரே வரப்பா இருக்கும் பாத்துக்கோ. ஆமா, கீழ வீட்டுக்காரு போற அன்னைக்கு இவர் வரப்ப மேக்க இருந்து கிழக்காம சீவுவாரு, மேல வீட்டுக்காரு போற அன்னைக்கு கிழக்க இருந்து மேக்காம வரப்ப சீவுவாரு. மாறி மாறி அந்த வரப்ப சீவுனா என்ன ஆகும்? கடைசியில வரப்பே இல்லாம போயிரும். பிறகு அவங்க ஏன் வரப்ப அப்படி சீவுதாங்க? அந்த வரப்புல உள்ள கொஞ்சம் இடத்தை இவ பிடிச்சுக்கிட. ஆமா, அதாவது மனசில் நினைக்கணும், உண்டான இடத்துல விளைஞ்சா போதும். ஒரு கைத்தண்டி இருக்க வரப்புல போயா ஆசை அப்படி இருக்கு மனுஷனுக்கு. அப்ப 2 பேரும் மாறி மாறி வரப்ப சீவி கடைசியில வரப்பே இல்லாம ஓன் இடம் எது ஏன் இடம் எதுன்னு தெரியாம சண்டை வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண பிறகுதான் அவருக்கு அறிவே வரும் பாத்துக்கோ. நம்ம சும்மாவே இருந்திருக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு. அதைத்தான் மண்ணாசை என்பார்கள். அது மட்டும் இல்ல, நம்ம வீடு கட்டுதோம்னு வையி, அப்ப உள்ள வீடு பூரா அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா வாசப்படி உள்ள இறங்கி கீழே இறங்கி உள்ள போகும். ஆனா இப்ப நம்ம வீடு வாசம் அப்படியா கட்டுதோம்? இப்ப சபரிமலைக்கு போற மாதிரி 18 படி போட்டு வாசல் படி இங்கன்னா வாசல் அங்க இருக்கு, அதுக்கு உள்ள போக 10 நிமிஷம் ஆகும். இப்ப வீடு நம்ம அப்படி கட்டுதோம். எதுக்கு? தெருவுல பாதி இடத்தை இவ பிடிக்காவலாம். எவ்வளவு இடம் இருந்தாலும் நம்ம நீட்டி முடக்கது பெரிய கட்டுலா இருந்தாலும் நம்ம உடம்பு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம கொண்டுகிட்டா போறோம். அதான் மண் ஆசைன்னு இருக்கான். 2வது ஆசை பொன்னாசை. பொன்னாசைனா என்னய்யா? நான் இருக்காங்க பாரு தாய்மார்கள். ஒரு கோவில் கூட, ஒரு கல்யாண வீடு, ஒரு தீபாவளி பொங்கல் வந்துட்டுன்னு வையி, இந்த அம்மா சொல்லுவா, பக்கத்து வீட்டுக்காரி 10 கிராம்ல ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா. ஏ மனுஷா, நீர் எனக்கு 3 கிராம்ல ஒரு மோதிரமாவது வாங்கி தரல, மவன நான் இப்பமே உத்தரத்துல கயத்தை போட போறேன். அவசரப்படாத அறிவு கட்டவள அப்படின்னு கேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் 10 பவுன்ல வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா
அவரு கவர்மெண்ட் வேலை பார்த்தாரு. அவர் பச்சைமைய கையெழுத்து. ஆமா, கூறு கட்டவள நான் எங்க போட்டு நான் 500 ரூபாய்க்கு வேலை பார்த்து அப்போ அந்த ஐயா கடனை உடனே வாங்கி அந்த அம்மாவுக்கு கொடுத்துருவாரு. கொடுத்துருவாரு. அதைத்தான் பொண்ணு ஆசைன்னு இருக்கான். பொண்ணு ஆசை அதாவது வீட்டுல உள்ள தரித்திரம் அறிந்து பெண்கள் நடக்கணுமா. எப்படி நடக்கணும்? அவர் கஷ்டப்பட்டார்னா 10 ரூபாய்க்கு வேலை பார்த்தா 5 ரூபாயை செலவு பண்ணணும். 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும். அப்பந்தான் அந்த வீடு முன்னேறும். அவர் 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொடுத்தா கூட ஒரு 10 ரூபாயை போட்டு பட்டு சேலை எடுக்கலாம்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்படக்கூடாது. பட்டா பிற வீடு முன்னேறவே செய்யாது. நீ சொல்லலாம் சரிதான், மிச்சம் பிடிக்கத்தான் செய்யணும். சரி, 7 குழு எடுத்து போட்டிருக்கு. ஆமா, 7 குழுவும் கட்டணும். வாரம் ஒரு நாளைக்கு திங்கக்கிழமை ஒரு குழுவு, ஆமா, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, ஆமா, புதன்கிழமை ஒரு குழுவு, வியாழக்கிழமை ஒரு குழுவு, ஆமா, வெள்ளிக்கிழமை ஒரு குழுவு, 7 நாளைக்கும் குழு கட்ட வேண்டியிருக்கு. கட்ட வேண்டியிருக்கு. நம்ம மிச்சம் முடிச்சு வச்சா அந்த குழு கட்ட முடியுமா? முடியாது. அது கடன் கொடுக்கத்தான் ஆகும். அதனால தரித்திரம் அறிந்து பெண்கள் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் பொண்ணு ஆசை என்பார்கள். 3வது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. அது என்ன ஆசை? யாவருக்கும் இருக்காத ஆசை, எதற்கும் திகட்டாத ஆசை. சொல்லு. அதான் பெண் ஆசைன்னு இருக்கான். என்ன பார்க்கும்போது பார்த்தா அவரு சிட்டி மேல சாச்சி போய் பெண் ஆசையோட உன்னை வடக்காம இழுக்கும். அவன் இழுக்கு தெக்க இது. அதானே பெண் ஆசைனா ஆனா பிறந்த ஆம்பளை கல்யாணம் முடித்து ஆண்ட அனுபவித்து அந்த ஐயா செத்து போயிட்டாருன்னு வைகி, அவரை கொண்டு கட்டையில வச்சு தீய வச்சா அந்த கட்டை தீ பிடிச்சு எரியுமா. அப்ப தீ பிடிச்சு எரிஞ்சு அந்த சாம்பல் காத்துல பறக்கும் பாத்தியா, அந்த சாம்பல் சொல்லுமா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே போகுமா. என் பொண்டாட்டியை விட்டு வந்தனே என் பொண்டாட்டியை விட்டு வந்தனே அப்படின்னு அந்த ஆவி அழுதுகிட்டு போகுமா. அதான் பெண் ஆசைன்னு இருக்கான். அதாவது பெண்ணா பிறந்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு 50 வயசு ஆயிட்டுனா எல்லாத்தையுமே வெறுத்துருவாங்க. ஆனா இந்த ஆனா பிறந்த ஆம்பளை அப்படி கிடையாது, சாவுத வரைக்கும் எதையுமே இருக்க மாட்டான். அதனால இப்பேற்பட்ட 3 ஆசைகளை முக்கண்ணன் படைத்ததோர் உலகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இப்படியாகவே படைத்த உலகத்தில் இதற்கெல்லாம் முக்கியமாகவே உலகத்தை படைத்தார். அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அப்படின்னா அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் வாழக்கூடிய இந்த மத்திபலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதா. நமக்கு கீழே உலகம் இருக்கா? தம்பி ஒரு கடப்பாறையும் புக்காசி வாங்கிட்டு வா, நாளைக்கு காலையில் தோண்டி பார்த்துருவோம் அந்த பாதாள உலகத்தை. அவன் எங்க இருக்கு கண்டுபிடிக்காம விடக்கூடாது. உனக்கு போட்ட மம்பட்டியை புடுங்க பெலம் இருக்காத, நீ உள்ள போயா பார்க்க போற. நாங்க தோண்டி பார்க்கலாம்னு பார்த்தோம். அதான் அங்க என்ன வாழுது, அவரால் மம்பட்டியை கொண்டு போய் போட்டிருக்காரு, போட முடியாம கிடக்கு. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியாலும் பெற்றெடுத்த திருமகன். அசுர அரக்கர் குல கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்டவன். அவன் யாரு தெரியுமா? ஆதி பாதாள உலகமெல்லாம் அவன் 16 வயதுக்குள்ள அட்டமாதை சூட்டுவாரா, செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் அமருவானா, வாசமுகள் சூடும் உலகமெல்லாம் எல்லா உலகமே
கண்ணாலும் இரத்த கண்ணியாலும் பெற்ற திருமகன். அவன் பெயருதான் வல்லரக்க ராட்சுதன். அவனுக்கு 16 வயதிலே பட்டத்தை சூட்ட வேண்டும் என்று அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து அரக்கனுக்கு திருமணங்களை முடித்தார்கள். காலையிலே கல்யாணம் முடித்து மாலையிலே பட்டம் சூட்டும் விழாவை வைத்தார்கள். அவன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமரும் போது 12 வருடமாகவே பாதாள உலகத்தையே ஆண்டு வந்தான் இந்த வல்லரக்கன். இவை என்னைக்கு போய் நாட்டு சிம்மாசனத்துல உட்கார்ந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல மழையே கிடையாது. ஏன் மழை இல்ல? அரக்கனுடைய ஆட்சியிலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, தயவுதாட்சனை எதுவுமே கிடையாது. ஆதி பாதாள உலகம் எல்லாம் பஞ்சமான பஞ்சமையா ஆரவீளை பஞ்சமாச்சு நாளையது உருண்ட வஞ்சம் நாயகனை தோற்ற ஆளாக்கு உருண்ட வஞ்சம் அரக்கனையும் தோற்ற மறக்க உருண்ட அண்ணவனை தோற்ற காளி விச்சும் பிலி வீச்சு தலையளவு பஞ்சமை பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்டவன் ஆதி பாதாள உலகம் எல்லாம் பஞ்சங்கள் ஏற்பட்டது. அவன் பொக்கிசத்தை பார்த்தான், பொருளெல்லாம் குறைந்து போய்விட்டது. அவன் களஞ்சியத்தை பார்த்தான், கஜானா காலியாச்சு. பண பெட்டியை பார்த்தான், பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரி அழைத்தா, அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஓர் அரசனாக இருக்கும் போது 12 வருடமா மக்கள் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏன் என்றும் கேட்கவில்லை. அதனாலே 56 தேசத்திலும் சென்று அடித்து வா பறையோசை, பகுதி பணம் வேணும் என்று பறையோசை அடிக்க சொன்ன உடனே மன்னன் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாம மந்திரியாகப்பட்டவன் அவன் 56 தேசத்திற்கும் அடித்தான் பறையோசை. பறையோசை சத்தம் கேட்ட உடனே பாதாள உலகத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் வந்தாங்க. ஏய் மந்திரி, உங்க அரக்கை என்னைக்கு நாட்டுக்கு வந்தானோ அன்னையிலிருந்து மழையே இல்லடா. அவனுக்கு பகுதி பணம் வேணும்னு சொன்னா அவனை படையெடுத்து வர சொல்லு. கிஸ்தி பணம் வேணும் என்று சொன்னா அவனை யுத்தத்துக்கு வர சொல்லு மந்திரி. கப்ப பணம் வேணுமானால் அவனை கம்பெடுத்து வர சொல்லு. மண்டை பிளம்பிருந்தால் அவனை மல்லுக்கு வர சொல்லடா. நெஞ்சிலே துணிவிருந்த அவனை யுத்தத்துக்கு வர சொல்லு. பாப்போம்னா பார்த்தா மந்திரி அவன் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவை விரட்டுதான், இவங்க பக்கம் வந்தா பகுதி பணம் இல்லைன்னு இவங்க விரட்டுதாங்க. அவன் துன்பத்திலே நிக்க முடியல, இவன் துன்பத்திலே நிக்க முடியல. அவனை இவனு நம்ம ஏன் அலையணும்? இந்த அரக்கனை நாட்டை விட்டு வனவாசத்துக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு மந்திரி மனதிலே எண்ணிக்கொண்டு அரண்மனைக்கு ஓடோடி வந்து ஐயாவே வல்லரக்கா அருமையோட வார்த்தை கேளு, பகுதி பணம் கேட்டு போனேன் படையெடுத்து வாரா, கிஸ்தி பணம் கேட்டு போன் உங்களை கேவலமா பேசுனார், சண்டை கோடி நாட்ட சொன்னார், சண்டை கோடி நாட்ட சொன்னார், உங்களை சண்டைக்குத்தான் வரவு சொன்னார்.
திரட்டுடா நம் படையை சண்டைக்கு போவோம். நம்மகிட்ட எந்த வடை இருக்கு இப்போ? எந்த வடை இருக்கா? வடையெல்லாம் விடியாக்காலம் கொடுப்பாங்க. நீ தானே சொன்ன. விடியாக்காலம் இந்த ஊர்ல இருந்தேன்னு வை. சரி. நாட்டாம கிட்ட சொல்லி 10 இட்லியும் 2 உளுந்த வடையும் வாங்கி தர சொல்லுதே. அப்பலே சாப்பிட்டாச்சு. அப்பலே சாப்பிட்டியா? நம்ம துபாய் சந்திரசேகர் அண்ணாச்சி வீட்டுல அடையப்ப இட்லி வடை சரி சட்னி 4 வகை சட்னி. ஆமா இட்லிய பாத்தீங்கன்னா அது இட்லியே கிடையாது, அது மல்லிகைப்பூ. அப்ப தலையில 2 வச்சுக்க வேண்டியதானே? தொண்டையில தட்டாம போகுது. சரிதானே? நாமலாம் 21 இட்லி சாப்பிட்டேன். சரி அண்ணாச்சி துபாய் அண்ணாச்சி சந்திரசேகர் அண்ணாச்சி வீட்டுல. அப்ப நான் தான் இட்லியை மிஸ் பண்ணிட்டேனோ? நீ தான் மிஸ் பண்ணிட்ட. நான் வீட்ல எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன். நீ வீட்ல சாப்பிட்டு வந்துட்டியோ? சாப்பிட்டுட்டே நாங்க கோயில் வாசல்ல நிக்க. அம்மா கூப்பிட்டுக்கலாம்ல. அம்மா அப்பவே சொல்லியாச்சு மச்சான் சாப்பிட்டு வந்தாச்சு. அப்படியே வேண்டான்னுட்டார் அப்படின்டா. அந்த வடை இல்ல, சண்டைக்கு போகணுமானா யுத்த படை நமக்கு வேணும். படை வேணும். ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை. இது அத்தனையும் பஞ்சத்தினால் அடிபட்டு போச்சு மன்னா. அப்படின்னா நான் எப்படிதான் அவங்க கிட்ட சண்டை போட்டு பகுதியை வாங்க? எப்படி வாங்க அண்ணா? என்ன ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டன்னு சொல்லுவாங்க. அதனால ஆத்திரப்பட்டு நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் பொறுமை என்கிற ஆயுதம். பொறுமை பொறுமை பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். அதனாலே சச்சு தாங்கள் பொறுமையாகவே இருந்து எட்டாத மலையிலே எமயகிரி பர்வதத்திலே சென்று ஆருணிய வனத்திலே ஆண்டவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்து 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை அடக்கி ஒடுக்கி ஆளலாம் என்னமா அப்படின்னு சொன்ன உடனே அரக்க அப்பந்தான் யோசித்து பார்த்தான். எப்படி ஒரு ஆளு நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்கன்னா ஒண்ணு 10 சனம் இருக்கணும், இல்லைன்னு வை பணம் இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால ஏதாவது ஆயுதம் இருந்தா தான் இவங்க எல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. அதனாலே தவம் இருக்க வேணும் என்று வல்லரக்கராசுரன் ஆட்டுமண்டி சம்மரித்து பாதாள உலகத்தில் வல்லரக்கராசுரன் தவம் இருக்க வேணும் என்று தலைய மொட்டை தான் அடித்தார். சன்னியாசி கோலம் கொண்டார், காவி உடையணிந்து ருத்திராட்ச மாலை போல் கம்பம் அதை தோளில் வைத்து காட்டுக்கு தவறான அடந்தவனம் சோலை கண்டான். எட்டாத வனம் கடந்தாய் எமயகிரி பர்வதத்திலே சென்று ஆலமர தடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான். குளித்து நீராடினான், காவி உடையணிந்தான், நெச்சி நிறைய பட்டை அடித்து மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். ஆண்டவனாகிய சிவனை எண்ணி நாம முதலாக தவம் இருக்க வேண்டும் என்று தவச்சாலை அலங்காரம் செய்கின்றான். அவை சார்ந்து கொண்டு தரைமலை சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமலை மஞ்சளால் கோலம் போட்டு பாலு கொண்டு தரைமலை அவள் மண்ணினாலே கம்பத்துக்கு மேலே தவ பொருளை எடுத்து வை, கோழி முட்டை ஒன்று வை, கோழி முட்டை மேலே குண்டூசிய நாட்டுவான் ஊசி மேலே நின்று கொண்டு அவை உரிய தவ செய்துவான்.
உருவத்திலே தவ பொருட்களை அடுக்கி வைத்து சரி கோழி முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டி ஊசி மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றினான். இடது காலை எடுத்து வைத்தான். இரு கரமெடுத்து வணங்கி அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தான். 12 வருடமா தவம் இருந்ததனால சிவபெருமான் இன்று வருவார் நாளைக்கு வருவார்னு எதிர்பார்த்தான். இறைவன் வரவே இல்லை. 12 வருடமாக பகவான் வராமல் இருந்த போது அவன் ஆண்டவனை எண்ணியே அழுது புலம்பினான். எப்படி புலம்பினான்? ஆண்டவனை பகவானே சம்போ சங்கர ஆண்டவனை பகவானே சிவ சம்போ சங்கர அரகே செய்யும் தவத்தை பாரு இந்த அரகே செய்யும் தவத்தை பாரு நகலாத கைலாசம் அன்னைக்கு நகண்டுமெல்லாம் ஆடும்போது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். ஒரு நாளும் இல்லா திருநாளாக இன்னைக்கு ஏன் இந்த கைலாசம் இப்படி ஆடுது அசையுது? நீ ரொம்ப ஆடுதியே, என்ன ஆச்சு? கையை ரொம்ப ஆட்டாத கீழே விழுந்து பிறகு அத புடுங்கிட்டு போனாலும் எந்த புண்ணியமும் கிடையாது. அம்மா 4 கிராம் இருக்கும். சரி, இது 3 கிராம் இருக்கும். 3 கிராம் என்னாச்சு? 7 கிராம் ஆச்சு. அவது 3 கிராம் இருக்கும் காரு. அத முக்கிய 3 மாசம் இருக்கும் நினைக்க. பிறகு கையில போட்டிருக்காரு, நம்ம வாங்கி போட்டா புண்ணு வந்துரும். அதாவது
நான் போட்டா உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஆமா குடத்துக்காரரு நீங்க போட்டிருக்கிறது தங்கம். இல்ல இல்ல நீ தங்கத்தை போட்டிருந்தனா புண்ணு வராது, இத கொடுத்தனா புண்ணு வரும் இல்லையா? தங்கம் போடாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதாவது ஆ, ஒரு கோயில்ல இப்படி ஊருக்குள்ள இருப்போம். ஆமா ஒரு கோயில்ல ஆமா ஒரு கோயில்ல சரி காட்டுக்குள்ள கோயில் இருக்கும். இருக்கும். என் பாட்டுக்கு உறங்கிட்டோம்னு வையி ஆ, அப்படித்தான் கலட்டிட்டு போயிருவாங்க. அப்படி அதெல்லாம் சொல்லாத. அப்படி நிறைய ஊர்ல நடந்திருக்கு. ஆமா. அதனால தாத்தாவுக்கு ரொம்ப பயம். நீர் வந்து ஊரை குறை சொல்லக்கூடாது, கோயிலை குறை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. நீர் எதையாவது அளவுக்கு அதிகமா போட்டுட்டு ஆ, கண்ட இடத்துல படுத்துட்டேன்னா இவனா கட்டிட்டு போயிருவான். ஐயா ஆ, ஒரு அசதிக்கு எனக்கு ஆத்தினா தான் முடியும். சரி அசதிக்கு பிறகு ஒண்ணும் இல்லைன்னு வையும் ஆ, உறக்கம் வர பரவாயில்ல, நீ தங்கமே போட வேண்டாம், அப்படியே போட்டுக்க. இருக்கு. ஆ, அதேதான் அதேதான் கண்டுபிடிச்சிட்டே அதனால இந்த வல்லரக்கன் தவம் இருந்து வரும்போது வரும்போது ஒரு நாளும் இல்லா திருநாளக கைலாசமே இப்படி ஆடுது அசையுது நான் இன்னைக்கு என்ற ஆண்டவன் ஞானத்தினாலே அறிந்து பார்க்க சார் ஆருணிய வனத்திலே